இப்போ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இங்க நடக்க போகுதுங்க. முக்கியமான சம்பவமா? ஆமா. புரியலையே. ஆமா, விஜய் டிவில இவங்க பண்ணாத சம்பவமே கிடையாதுங்க. விஜய் டிவில? ஆமா. எங்க ஷோஸ்க்கு போனாலும் எந்த ஸ்டேஜ்க்கு போனாலும் தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு ராக்கிங் பவரையே கைக்குள்ள எடுத்துட்டு போற 2 பேரை தான் இப்ப நம்ம கூப்பிட போறோம். 2 பேரா மாமி? ஆமா. அதுல ஒருத்தர் வந்து என் கூட நின்னுட்டு இருக்காரு. சரி. அவர் வந்து ஒரு பெரிய எலக்ட்ரிஃபைங் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம், பெரிய எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம், எங்க கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம், தல அஜித் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ எலக்ட்ரிஃபைங் பெர்ஃபார்மர் நம்மளுடைய அசான் நம்ம கூட இருக்காங்க. சோ அவரோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணனும்னா அதுக்கு ஒரு அன்பீட்டபிள் பார்ட்னர் தேவைப்படுதுல. எஸ், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி சரியா போறதுக்கு எப்படி வீல் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி லைஃப் சரியா போறதுக்கு எல்லாருக்கும் ஒரு நண்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அந்த மாதிரி எனக்கு லைஃப்ல வந்து கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு நண்பன் தான் அவன். சூப்பர். ஏன்னா எனக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 20 வருஷம் நட்பு. ஓகே, அந்த மாதிரி வந்து அவர் திருச்சியில இருந்தாரு, நான் சென்னையில இருப்பேன். அப்போ போன் ஆஃப் ஃப்ரெண்ட்ல இருந்தோம். 2 பேரும் இணைச்சது வந்து மிமிக்ரி தான். சோ அந்த மிமிக்ரி மூலமா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறமா நான் ரேடியோ ஃபீல்டுக்கு போயிட்டேன். சூரியன் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இருந்தேன். அந்த டைம்ல அப்படியே வாய்ப்பு கிடைச்சி சன் டிவிலையும் ஆதித்யா டிவிலையும் ஆங்கர் ஆனேன். அந்த டைம்ல ஆதித்யா டிவில நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு ஷோ தளபதி அப்படின்னு ஒரு ஷோ. எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஷோ தான். பாத்தீங்களா உங்க ஃபேன்ஸ்? நான் தான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். எல்லாம் ரங்காலு ஸ்லீப்பர் சில்வர் அங்கங்க உட்கார வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2018ல வந்து விஜய் டிவில இருந்து ஒரு அழைப்பு வந்தது, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைம்ல உள்ள போகும்போது கலக்க போகுது யாரு சீசன் 7ல நாங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா ஃபைனலா வந்து அந்த ஷோவை டைட்டில் வின் பண்ணது நானும் இவரும் தான். ஸோ அது மட்டும் கிடையாது, கலக்க போகுது சீசன் 7க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் 2 ஒரு ஷோ. அந்த ஷோலயும் நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பீட் பண்ணி அப்பயும் ஜெயிச்சது நாங்க 2 பேர் தான். அதுக்கப்புறமா கலக்கப்போது சாம்பியன்ஸ் 3 ஆரம்பிச்சாங்க. அப்பயும் விடல, எங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு 2023ல அப்பயும் ஒரு டைட்டில் அடிச்சோம். அது தவிர மாப்பிள மட்டுமே தனியா காமெடி ராஜா கலக்கல் ராணின்னு ஒரு ஷோ, அதுல போய் டைட்டில் அடிச்சாரு. ஸோ ஹேட்ரிக் டைட்டில் வின்னர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ நன் அதர் தென் அதை தவிர இன்னும் இப்ப நிறைய தமிழ் சினிமால கலக்கிட்டு இருக்காரு பெட்ரமாக்ஸ். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல வெளிவந்த லப்பர் பந்து அப்படின்ற படத்துல வெங்கடேஷ்ன்ற கேரக்டர் சூப்பரா மக்களுக்கு போய் சேர்ந்தார், ரீச் ஆனாரு. 2 பேரையுமே இணைத்தது எது? மிமிக்ரி. கலை மிமிக்ரி பண்ணி நீங்க அவரை இப்ப வெல்கம் பண்ணுங்க. அதுதான் பண்ண போறேன். அதையே இப்ப பண்ணிட்டா எப்படி நல்லா இருக்காது இல்லையா? அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட டிஎஸ்கே அவர்களை பலத்த கைத்தட்டலோடு அழைக்கிறோம். அடேங்கப்பா, ஒரு அரங்கம் நிறைந்த காட்சிகள் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல், அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல். ஓகே, இது வரைக்கும் பயங்கரமா பாட்டு கேட்டீங்க, டான்ஸ் கேட்டீங்க, காமெடி வந்து அப்பப்ப மாப்பிள்ள தெரிக்க விட்டுட்டு இருந்தாரு. உங்களுக்கு பிடிச்ச நிறைய ஸ்டார்ஸ், எனக்கு வந்து ரஜினி சார்னா பிடிக்கும், எனக்கு கமல் சார்னா பிடிக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். எனக்கு வீட்டுக்காரனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க வாய்ஸ் பேசுவீங்களா? அவர் இங்க பேசினாரு கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை. 15 வருஷம் ஆச்சு அவர் பேசி. தாலி கட்டும் போது ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு சொன்னாங்க கேமராமேன், அப்ப நிறுத்துறதுதான் அந்த ஸ்மைல். சும்மா ஒரு நகைச்சுவைக்காக. பட் இங்க எல்லாம் அப்படி இல்ல. அதுக்கு முன்னாடி சரி, இங்க நான் போத கேட்டுறேன், முத இங்க எத்தனை ரஜினி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஒரே ஒருத்தர், அவரும் கோபால் அப்படிங்கிற மாதிரி. எத்தனை கமல் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? முக்கியமா அதுக்கு முன்னாடி எல்லாருமே இறுக்கமா உட்காராதீங்க, ஜாலியா இருங்க, நல்லா உடம்பு கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. ஆமா, நல்லா சிரிச்சா வந்து பாத்தீங்கன்னா ஆயுசு நீளும். ஆமா, அதனால வாய் நீளுதான். அதுக்கு முன்னாடி நான் கேக்குறேன், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஷோ என்ஜாய் பண்றீங்களா? நீங்களே டியூன் ஆயிட்டீங்க. இவங்க கை தட்டுறதுக்கு வந்து இதுதான் சொல்றேன், அப்படி இல்ல. நான் முதல்ல சொல்லிட்டு போனதுதான், எங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் நீங்க எனர்ஜியா கை தட்டி ஹாப்பியா என்டர்டெயின் பண்றீங்களா. ஏன்னா ஒரு டிவிக்கு முன்னாடி உட்காந்து கை தட்ட முடியாது, ஏன்னா டிவிக்கு தெரியாது, ஆனா ஆர்டிஸ்டுக்கு தெரியும். ஓகே, அந்த கைத்தட்டல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, நான் முதலே கேட்ட மாதிரி நிறைய ஃபேன்ஸ் கண்டிப்பா இருப்போம். எத்தனை பேர் வந்து தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஓகே, எத்தனை பேர் தல ஏகே ஃபேன்ஸ் இருக்கீங்க? எத்தனை பேர் எங்கள் வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருக்கீங்க? எத்தனை பேர் இங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் இருக்கீங்க? எல்லாம் தனித்தனியா கத்துனாங்க. எத்தனை பேர் ஆசா டிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கீங்க?
ஹாப்பியா இருக்கா? ஐயோ சில்லுங்க இருக்குப்பா. பேமெண்ட்டே வேணாம். ஆனா இப்ப பாருங்க இங்க நமக்கு கூட அங்கங்க பட் இப்ப பாருங்க எல்லாருமே கை தட்டுவாங்க பாருங்க. எத்தனை பேர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஃபேன்ஸ் இருக்கீங்க? இது மாதிரி வந்து எல்லா ஸ்டார்ஸையும் நம்ம கொண்டு வர போறோம். எஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். ஓகே, நாங்க முதல்ல இருந்து கேட்கறது அதுதான். என்னன்னா அந்த ஒரு மிமிக்ரி, ஒரு பாட்டு முடியும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு பாட்டு பாடி முடிக்க போறாங்க அப்படியே வந்து எண்ட்ல வந்துட்டா ஏய் சூப்பர் அப்படின்னு கை தட்டிடுவோம். ஒரு டான்ஸ் ஆடி முடிக்கும் போது ஒரு போஸ்ல நிப்பாங்க. அப்படி இப்படி கேவலமாவா? இல்ல புரியலையே. இது வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ், இது ஒரு கலை. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு போஸ். சரி, ஓகே. அது மாதிரி அவங்களுக்கு தெரியும். பட் காமெடி வந்து அங்கங்க கை தட்டினா அங்கங்க சிரிச்சாதான் தெரியும். அதனால என்ன பண்ண போறோம், நாங்க மிமிக்ரி பண்ண போறோம், வாய்ஸ் பண்ண போறோம். மிமிக்ரி பண்ணி முடிச்சுட்டு உங்களை பார்த்து பரிதாபமா முகத்தை வச்சுட்டு தேங்க்யூன்னு சொல்லுங்க. சரி, ஒட்டு மொத்தமா கை தட்டி விடுவோம். ஒருவேளை கை தட்டாம இப்படியே சந்திரமுகி 2 பாக்குற மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரே வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன். ராத்திரி 12 மணி வரைக்கும் ஒரே வாய்ஸா? ஆமா, சுருளிராஜன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த மாதிரி. இதே மாதிரி சம்பவம் பக்கத்துல மதுரையில நடந்துச்சு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். எல்லா வயசும் கேட்டாங்க. ஒருத்தர் சுருளிராஜன் சொல்லி சாப்பிட போயிட்டாரு. நாங்க விடல, ராத்திரி 12 மணி வரைக்கும் என்னடா எங்கடா போனாரு. கடைசியில அதே வாசல்ல செக்யூரிட்டி வேலை பார்க்குற ஒரு இந்திக்காய வந்து அவர் சொல்லிட்டு போனாரு, அரே நீ மேல் கை தட்டுறான் வெளியே போகடா அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமை இங்க கொண்டு வந்துடுறாங்க. அதனால ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிடலாமா? தேங்க் யூ. இப்போ ஒரு விஷயம். தேங்க் யூ. தேங்க் யூ. மாப்பிள என்னையா ஒரு அரை மணி நேரம் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிருவோமா? அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காம தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம அண்ணன் நல்லா நினைச்சாதான் கம்பெனியில காசு வாங்க முடியல. அண்ணன் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு இப்ப நம்ம பண்றோம் இல்லையா, அந்த மனுஷன் அதை கோட்டை போட்டு வருஷத்துக்கு ஓனர் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. இந்திர விழானா அப்படிதான். ஏப்பா இந்திர விழானா அப்படிதான் கெத்தா மாசா இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். என்ன இருக்கணும். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சவுண்ட் செக் மட்டும் பண்ணிக்கிறேன். ஆமா, பண்ணிடுறேன். உங்க மனசு போல நல்ல வலி. ஒரு போதுபுரி பாட்டு வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ரெடியா? இங்க பாருங்க, இவனுக்கு என்ன வைக்கிறீங்களோ அதை எனக்கு வச்சிருக்கேன். எனக்கு செய்வது வைங்க, உனக்கு சேர்த்து வைங்க. புரியல. காலையில தோசை வைக்க நான் அவருக்கு வைக்கிறது எனக்கு வைக்கன்னு. இங்க வந்து வைக்கிறதெல்லாம் என்ன புரியலையே. இப்படிதாங்க என்ன வந்து ஒரு கோடு போட்டு வரப்பா, கோடு போட்டு வராதுப்பா. என்ன வந்து ரொம்ப ஹர்ட் பண்றாருங்க ஒரு காமெடி பண்ணி. சரி, யார் வர போறா இப்ப? ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கூப்பிட போறாரு. இவரை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். நிறைய க்ளூ தரலாம், அவங்க யாரும் கண்டுபிடிப்பாங்க. கொடுங்க. இவர் நின்னா ஸ்டைலு, நடந்தா ஸ்டைலு, பார்த்தா ஸ்டைலு, பேசினா ஸ்டைலு. யாரு யாரு கேக்கல? பவர் ஸ்டாரா? ஏன் பவர் ஸ்டார் இல்லைங்க, சூப்பர் ஸ்டாருங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டா கரெக்டா இருக்குமா? என்ன உலக நாயகன் கொங்காத்தனமா ஒரு மாதிரி மாசா பில்டப்பா ஒரு கேரக்டரா கூப்பிட்டா, ஒரு படத்துல இருந்து ஒரு கேரக்டரா, ஒரு படத்துல இருந்து எஸ் அந்த மாதிரி நம்ம கூப்பிட போறோம். யாரு அந்த கபாலி? வசூலா தமிழ் பிறகு மறு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் கபாலி அப்படி சொன்னதுமே குனிஞ்சு சுருங்கி அப்படி வந்து நிப்பாடு. அந்த மாதிரி கபாலி நடிச்சாடா. கபாலிடா. நம்ம ராஜபாளையத்தில் நம்ம கோதை ஈவென்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல நீங்களும் வாக்கிங் போயிட்டு இருந்தீங்க, அவங்களும் கை தட்டிட்டு இருந்தாங்க. சரி எதுக்கு அந்த வைபை மிஸ் பண்ணுமே, நானும் அப்படியே பாட்டு போட்டுட்டு இருந்தேன். வாக்கிங் போலாம் இல்லையா? நீங்க பாட்டு போட்டீங்க, நான் டான்ஸ் ஆடுறேன். கரெக்ட் சார். நீங்க ஆசை சிங்காரம் சத்தியமா சொல்றேன். அடிச்சு அட்ட பேரோட ஓட விட்டுருவேன். அப்புறம் மாத போனா திரும்ப வராது பாத்துக்கோ. இந்த பிளைட் பின்னாடி எல்லாமே முழு பின்னாடி கூட இருக்கு. இதை பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊரும் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையத்துல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மகத்தான மனிதர் மிஸ்டர் கார்த்திக் அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நம்ம கோதை ஈவென்ட்ஸ் கார்த்திக் அவர் வந்து கூப்பிட்டாரு. இந்த பாருங்க, நீங்க நம்ம ஊருக்குள்ளே வாங்க, அன்பை பாருங்க, வட்டி மேல வட்டி போட்டு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்க
சொன்னாங்க. அப்ப நான் நம்பல, சத்தியமா சொல்றேன். இப்போ அப்படியே நம்பிட்டேன். ஓகே, இதெல்லாம் புரியுது. நீங்க இதுக்காக மட்டும் தான் வந்தீங்களா? இன்னும் நான் இங்க வந்ததுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம். என்ன அந்த காரணம்? நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம். நீங்க ஒரு கபாலின்னு எனக்கு தெரியும். நான் வாழ்க்கையில இன்னொரு வாழ்க்கையில ஒரு பொண்ணை காதலிச்சு. உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணை காதலிச்சீங்களா? அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. நான் இப்ப யார்? அசால். ஆமா, அதான் சொல்றேன். செருப்பு கொஞ்சம் நான் கபாலி. சரி, கபாலி. அவ பேரு குமுதவல்லி. என் குமுதவல்லிய 42 கருத்துக்கு கூடி போயிட்டாங்க. அது பயங்கரமான கடவுள் கும்பிடாச்சு. எஸ், என் குமுதவல்லியை தேடி நான் போகாத இடமே கிடையாது. அவளை தேடி நான் வந்து மலேசியா போனேன், தாய்லாந்து போனேன், பேங்காக் போனேன். என்னங்க எல்லாம் ஒரு மாதிரி இன்ப சுற்றுலா போற ஒரு ஏரியா மாதிரி இருக்கு. தேடி போற மாதிரி தெரியலையே. பாய்ஸ் ட்ரிப்பா? அங்கெல்லாம் தேடி கிடைக்காத என்னோட குமுதவல்லி இங்கதான் நம்மளோட ராஜபாளையத்துல இருக்காங்க சொல்றாங்க. ராஜபாளையத்துல இருக்காங்களா குமுதவல்லிய? எஸ். தேடி தேடி கடைசியில என்னோட குமுதவல்லிய கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க? இங்க அடுப்புல சொர்க்கமா? என்ன உடைச்சு என்ன ஆர்டிஸ்ட் மேல பேசுறீங்க? குமுதா, யாசே குமுதா, ஐயோ சிரிக்கும்போது அப்படியே சமத்தா மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்த்தோட அப்படியே உடம்புல அப்படியே இளமை திரும்பிடுச்சுல. இவன் எதுக்கு சிரிக்கிறான்? குமுதா, இந்த வெக்கத்துல விழுந்தவங்க நான் இன்னொரு எந்திரிக்கிறேன். உசுரோடு இருக்கா நான் பெத்த பிள்ளை. உசுரோடு இருக்கா நான் பெத்த பிள்ளையா? இதை பாருங்க, உங்களை தேடிதான் நான் வந்தேன். என்னை பார்த்து கூட பேசணும்னு உங்களுக்கு தோன்றலையா? நான் வாங்கி கொடுத்த அதே அதே சாரியா? 25 வருஷமா அதே சாரி கட்டுவாங்களா? நான் ஒருவே சொல்லி அவங்க காத்து அதே சாரி உனக்கு இல்லையா? சரி சரி. வேற ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுப்பாங்களா உங்களுக்கு? வரையா? நானே வரேன். நீங்க வச்ச மீன் குழம்பு 40 வருஷமா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு இருக்கேன். அவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜா? அவ்வளவு பெரிய சட்டையில வச்சாங்க. சரி சரி. குமார பெண்கள் மோதிரம் திருட மாட்டேன், அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஐயோ அப்படி வாங்கன்னு சொல்லி எடுக்கிறாங்க. குமுதவல்லி கிடைச்சாச்சு. இங்க இருந்து கொடைக்கானல் போறோம். சார் ஒரே நிமிஷம். எனக்கு என்னமோ நீங்க இங்க இருந்து பாக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க குமுதவல்லியா அவங்கள்ட்ட கேளுங்க. குட்டி பையன், அவரு கூட தெரியாது. குட்டி பையன். எஸ். நீங்க குமுதவல்லியா இல்லையா? உங்க பேர் என்ன? நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? போது பாப்பேரா? அவங்க பேர் என்னங்க? விஜயா. எது விஜயாவா? நான் ஏதோ தெரியாம வந்து கிட்ட வந்து என்னோட குமுதவல்லி நினைச்சுதான் பேசினேன். ஆனா நீங்க விஜயா சொல்லி மனசில் ஆகும். ஆனா போடா சொல்லி நான் எப்படி மனுப்பு கேட்கணும்ல, தெரியாம வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, போட உடனே சாப்பிட விட்டுறாதீங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க சிரிக்கும் போது அப்படியே சமத்தா மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க கூட கீர்த்தி சுரேஷ் மாதிரி கை கொடுங்க. ஐயோ, ஒரே கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரே சந்தோஷம். இப்போ போற பாட்டேன். கோதை இவன் சிந்திரவிழா பேரை கேட்டாலே சும்மா அதிரடா. ஒரு பலத்த கைப்பில் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு. ரெண்டாவது எங்க விஜய் அம்மா எங்க இருக்காங்க?
சிரிப்ப பாரு. இல்ல உண்மையாவே விஜய் அம்மாக்கு நல்ல பலத்த கை தருங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஈவென்ட் நடக்கும் போது நானும் சரி மாப்பிள்ளையும் சரி 2 பேரும் பார்த்துட்டே இருப்போம், யார் சிரிச்ச முகம் யார் முறைச்ச முகம்னு. அதுல அம்மா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி கேஆர் விஜய் அம்மாக்கு அப்புறம் இவங்க சிரிப்பு தான் ரொம்ப. எப்படி சிரிச்சாங்க? இல்லையா அப்படி ஒரு சூப்பரான ஸ்மைல். நீ அனபல் மாதிரி சிரிக்கிற. ஸோ அந்த மாதிரி அவங்க அழகா சிரிச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் அந்த பக்கம் போயிட்டாங்க. சூப்பர்மா. இங்க பாருங்க, இதே மாதிரி ஹாப்பியா சிரிச்சுட்டு இருங்க. 100 வருஷம் 200 வருஷம் சந்தோஷமா. சிரிப்பு மட்டும்தான் ஆயிரம் உங்களுக்கு கூட்டம். அதனால அம்மாக்கு ஒரு குழந்தை கைத்தல் கொடுத்தாலும் அழகு. சூப்பர். 1000 ஒருத்தி அம்மா நீ, உலகம் அருந்திராத பிறவி அம்மா நீ. மாத்தி கை. சரி, ஓகே, சூப்பர். அவங்க தேங்க் யூ கேக்குற முன்னே கை தட்டிட்டாங்க. வேற மக்கள், அதான் ராஜபாளையம் மக்கள் வந்து வேற மாதிரி யார் வர போறாங்க. அடுத்து ஒருத்தர் கூப்பிட போறோம். ரஜினி சார், கமல் சார் 2 பேர் கலக்கிட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து 6 அடி உயரத்துல வந்தார். திராவிட நிறத்துல இருந்தார். அவர் வசனம் எல்லாமே அடுக்கடுக்கா வேற லெவல்ல இருக்கும். ஆமா, அவர் பேசினார்னா கண்ணு செவக்கும், கண்ணு துடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும். எஸ். யாரு? எஸ். ஒரு டீம்ல 11 பேர் இருந்தாலும் அந்த டீம்ல ரொம்ப முக்கியமானவரை நாம எப்படி கூப்பிடுவோம்? கேப்டன். கேப்டன் கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன சத்தத்தையே நல்லா இருக்கீங்களா? இதை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? துளசி வாசம் மாறினாலும் மாறுண்டா, இந்த தவசியோட வாக்கு மாறவே மாறாது. புயல் அடிச்சு பழச்சவன் கூட இருக்கு, இந்த பூமி அடிச்சு பழச்சவன் யாருமே கிடையாது. சாதாரண மனுஷனுக்கு தான் சாக்கடிக்கும். யார் நாங்க பீடா போட்டு துப்பிட்டு இருக்கிறது நடுவுல? சார் நீங்க சாப்பிடணும் சாக் சவுண்ட் கொடுத்தா அந்த வெங்காயத்தை நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார். நான் நரசிம்மா. இந்த தொட்டா அந்த கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும். நானும் வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் பண்றேன். எல்லாரும் என் வாயாரு பாக்குறீங்களே, கையை தட்டா குறைஞ்சா பெரியவங்க. அம்மா விஜய் அம்மா பக்கத்துல இருக்க அம்மாவை கை தட்ட சொல்லுமா. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த இந்திர விழா இவ்வளவு சீர் சிறப்புமா நம்ம ராஜபாளையமும் ராஜபாளையத்துல சுத்தி இருக்க மக்களோட ஆதரவோட நல்லா நடக்குதுன்னா அதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இன்னைக்கு நான் மட்டும் வரல, என் கூட ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். மானத்தை போல படம் பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா இப்படி ஆட்டுங்க, இல்லன்னா இப்படி ஆட்டுங்க. பாத்தீங்களா? அதுல என் கூட 4 தம்பிங்க இருப்பாங்க. அதுல முதல் தம்பி என்ன மாதிரியே இருப்பாரு, குட்டி கேப்டன் தம்பி. வாங்க, அட வாங்க அண்ணன். தமிழ்நாட்டுல எத்தனை ஊர் இருக்கலாம், அந்த அந்த ஊர்ல எல்லாம் வந்து அன்பான மக்கள் மொத்த பேர் ராஜபாளையத்துல மட்டும் தான் இருக்காங்க. போதும். இந்த என்ன வாய்ஸை விட ரொம்ப கரெக்டா பண்றான். அதனால அடுத்த தம்பியை கூப்பிட்டுருவோம். என்னோட 2வது தம்பி சொல்லாமலே படத்துல நாக்க கரகரன்னு அறுத்துக்குவாரு, பயங்கரமா நடிப்பாரு. யாரா? நம்ம லிவிங்ஸ்டன். வாங்க, அட வாங்க. ஆமா வாங்க தம்பி, லிவிங்ஸ்டன் வானத்தை போல வாங்க. கொயலடே இன்னமா கூறடே கொயலடே, வாங்குற காசை விட அதிகமா கூவிட கொயல. அந்த மாதிரி சொன்னா கூட தெரியல. டேய் எதிர் விட்டு குமாரே, டேய் என் பையன் குமாரே. இந்த லிவிங்ஸ்டன் நம்பி ஒரு 4 பேர் கை தட்டினீங்க பாத்தீங்களா? உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. என்னோட 3வது தம்பி இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவாங்க, தாடியெல்லாம் வச்சிருப்பாரு. தேவி 1 தேவி 2ல நடிச்சாரு. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, பயங்கரமா டான்ஸ் ஆடுவாரு. வாங்க தம்பி பிரபுதேவா, வாங்க வாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களா? அதுக்கு காரணம் நான் இல்ல, எங்க அண்ணன். ஆத்தா கூட்டத்துல 4 பேர் காமெடியா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நான் இல்ல, எங்க அண்ணன். மம்மி கூட்டத்துல 10 பேர் சேர்த்து தூக்கி அடிச்சீங்கன்னா அதுக்கு காரணம் நான் இல்ல, எங்க அண்ணன். பெருமையா பேசினா எருமை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னோட 4வது தம்பி குமார், கோபால், வெங்கடேஷ். சார் வெங்கடேஷ் நம்பர் பத்துக்கு போயிட்டான் சார். மத்தவங்க எல்லாம் வந்து விஜய் டிவில வர பாண்டியன் சீரியல் சார். அது ஏண்டா டேய், எங்க படத்தை பார்த்து தானே நீங்க இந்த சீரியலே எடுத்தீங்க, வெக்கம் கட்டுவீங்களா? ஆனா நீங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாரும் இந்த தெரிஞ்ச ஒரு சந்தானம் மாதிரி உருவாப்ல, சந்தானம் பண்ண மாதிரி. அப்படியா? கவுண்டர் பயங்கரமா கொடுக்குறான் மாப்ள. வெரி குட். வரட்டும். அடுத்து யார் வரா? அடுத்த ஒருத்தர் கூட போறோம். இவரை பத்தின ஒரு சின்ன க்ளூ தரேன், அவர் யார் நீங்களே கண்டுபிடிங்க. இவர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கலக்குனாரு, கலர்ல கலக்குனாரு, டிஜிட்டல்ல கலக்குனாரு, எங்க போனாலும் கலக்குவாரு. தமிழ் சினிமாவை உலக சினிமா லெவல் கொண்டு போகணுன்றதுல இவரோட முயற்சி
நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்தே இருக்கும். யாரு எல்லாமே பண்ணுவாருங்க. அதனாலதான் அவர் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? உலக நாயகன் கூப்பிடுவோம். உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். சார் இந்த பாட்டை விட இந்த பாட்டு போட்டா பாருங்க எப்படி கனெக்ட் ஆகி கைத்துக்குவாங்க பாருங்க. பிக் பாஸ். சார் நீங்க ஸ்பான்சர் வேற சார். இப்போ எப்படி சொல்றோம் பாருங்க. கோவை ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் இந்திர விழா 2025. ஓடலாம் ஓடலாம் கையை தட்டலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சூப்பர் சார். பாருங்க இந்த மாதிரி நடுவு மாட்டி விடாதீங்க. பயங்கரமான ஆள் ஆகிங்களா நீங்க. மிஸ்டர் சிஎஸ்கே சார் என் பேரு டிஎஸ்கே சார். டிஎஸ்கே. நான் பொதுவாக எந்த நிகழ்ச்சிக்கும் போறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவேன். அது இந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்கிற இடத்துல நான் ரொம்ப கூச்சப்படுவேன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படிங்களா சார்? பேசிக்காக ரொம்ப கூச்ச சுபாவம் தெரியும். அதனால இங்க எல்லாருமே ரொம்ப அழகா ஃபேமிலியா உட்காந்துருக்காங்க. இதுல எத்தனை பேர் பிக் பாஸ் பார்ப்பீங்க? கை தூக்குங்க பாப்பா. வெரி குட். பிக் பாஸ் பார்க்குற நேரத்தில் உங்க வீட்டுக்காரையும் பாருங்க. பாவம் நைட் ஆனா சாப்பாடு லேட்டா வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும். இங்க இருக்காங்க என்ன கூப்பிட்டு அதெல்லாம் ஓகே சார். பயங்கரமா நீங்க எல்லாமே பண்ணுவீங்கன்னு தெரியும். இங்க நிறைய சிங்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நீங்க ஒரு பயங்கரமான சிங்கர்னு தெரியும். எங்களுக்காக ஒரு பாட்டு பாடினீங்கன்னா நாங்க ஜாலியா இருவோம் சார். நானா? ஆமா சார். அப்ப கூடவே சேர்ந்து நீங்களும் பாட்டு பாடினா நான் பாடுறேன். அவங்க பாடுவாங்க சார். அப்படியா? பாடலாமா? பாடலாம் சார் பாடலாம். ஓகே. எல்லாரும் குண்டா படம் பார்த்துருப்பீங்க. ஆமா சார். அதை விட மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆமா சார். அந்த ரெண்டு இது மிக்ஸ் பண்ணி பாடுங்க சார். ஓகே. கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் லெட்டர். லெட்டர் வேணாம், கடிதாசி வச்சுப்போமா? இல்ல வாட்ஸ்அப்னு வச்சுப்போமா? எங்க படிங்க. நீங்க கண்மணி அன்போடு காதலி ஆஹா ஆஹா எருமை எருமையா? கவிதை கவிதை. இப்ப கண்மணி போட்ட இப்ப கவுண்டமணி போட்டு கவுண்டமணி. கவுண்டமணி உங்க வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க ரொம்ப சௌக்கியம். எங்க படி. கவுண்டமணி வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. ஆஹா உன்னை நினைச்சு பார்க்கும்போது மண்டையா வாயில வருது. மண்டவட்டையா வருதா? அந்த எழுதுறோம் நினைக்கும்போது அந்த வர்ற வார்த்தை ரொம்ப பச்சை நெல்லுது. உன்னை எண்ணி பார்க்கையில் வாயில மண்டவட்டையா வருது. நினைக்கையில் வாயில பச்சை பச்சையா வருது. ஆஹா ஆஹா கவிதை கவிதை படி. இது இல்லாம ஒரிஜினலாவே பாடுவோமா? ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நீங்களும் சேர்ந்து பாடுங்க. உண்டான காயம் பொன்னாலே மாறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே எந்த காயமான போதும் என்னை தாங்கிக் கொள்ளும் உந்தன் மீறி தங்காது சென்றே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க இந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்த வழிகின்றது. இப்ப எல்லாரும் என்ன பண்ணலாம்? Okay, ready? 1, 2, 3. மனிதர்களது கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. பலத்த கைது சொல்லுங்க. வெரி குட். நீங்களே பாடிட்டீங்க. ஓகே, குயிக்கா ரெண்டு பேரும் போட போறோம். யார் சொல்றாங்க அவங்கள்ட்ட கேட்போம். ஓகே கேளுங்க. ஓகே, தளபதி ஃபேன்ஸ்லாம் ஒரு சவுண்ட் சொல்லுங்க பாப்போம். ஓகே, தலை ஃபேன்ஸ்லாம் ஒரு சவுண்ட் கொடுங்க பாப்போம். அப்பா ஈக்குவலா இருக்காங்க. ஆமா, ஈக்குவலா இருக்காங்க. அதனால என்ன பண்ண போறோம்? ரெண்டு பேரையுமே கூப்பிட போறோம். எஸ். பட் இருந்தாலும் இவரை கூப்பிட போறோம். பேக் டு பேக். இவரை பத்தி சொல்லணும்னா ஆரம்ப காலங்கள்ல அதாவது ஒரு அட்டை படத்துல அவரோட போட்டோ வந்தது. இதெல்லாம் ஒரு முகமா, இதெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு கலாச்சி அதே ஒரு மேகசின் இவர் தாண்டா அடுத்த சூப்பர் ஹீரோ அப்படின்னு வந்து அவரை பயங்கரமா இது பண்ணாங்க. என்னதான் அவங்க அப்பா வந்து ஆரம்ப காலங்கள்ல அவருக்கு வந்து படங்கள் டைரக்ட் பண்ணாலும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில இளைய தளபதி ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் தளபதி ஆனாரு. இப்ப நமக்கெல்லாம் அண்ணையாரு அண்ணையாரு நெஞ்சுக்குள்ள குடியிருப்போம் நம்ம சனதை விட்டனோ கையினர் பலகாடுனா நம்ம கெட்டோம். எனக்கு கூப்பிட்டவங்க யாரா வேணா இருக்கலாம் சார். முன்னாடி உட்காந்து கைது நம்ம செல்ல குட்டிகளா இருக்கலாம், பின்னாடி உட்காந்து கைது நம்ம தங்க கட்டிகளா இருக்கலாம், இல்ல ஒட்டு மொத்தமா சொல்ல அன்பா மாறு மாறி கொடுக்குறேன். நம்ம ராஜபாளைய மக்களா கூட இருக்கலாம்.
ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் சொல்ல பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணுங்க. உசுபேத்திர விட ஒவ்வொரும் கடுப்பேத்திர விட கமலா வாழ்க்கை சொன்னா ஜம்மடு. எல்லாரும் கை தட்டாங்க சார், சூப்பர். பட் ஆனா விஜய் டிவில ஒரு மகான் இருக்காரு சார். மகான் விஜய் டிவி? ஆமா, அவர் பேர் ராமர். அவர் என்ன தெரியுமா சார் சொன்னாரு? என்ன சொன்னாரு? இதே டயலாக இதை விட ஹை கிளாப்ஸ் வரும் பாருங்க. பாருங்க. பொண்டாட்டி உப்பும் மச்சி நிச்சு கும்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு சொன்னார் சார் அவரு. இங்க பாருங்க சார். கை தட்டுற எல்லாருக்கும் வீட்டுல மச்சி நிச்சிருக்கா பாத்துங்க. இந்த பையன் போயிடுவா வீட்டுக்கு, நீங்க போய் கட்டி வாங்கிட்டாதீங்க. எங்கெங்கே கூடியிருக்கும் இந்த வருஷம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட இந்திர விழாவை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றோம். பலத்த கைதல் கொடுக்கலாம் ஃபார் ஆசார் அவர்களுக்காக. சோ தளபதி வந்துட்டாலே தலை வந்துதான் ஆகணும் இல்லையா? ஏகே அஜித் சார் கூப்பிடுவோமா? லெட்ஸ் வெல்கம் தலை அஜித் அவர்கள். சார் எங்க போறீங்க சார்? தேங்க்யூ சார். நீங்களா சிரிக்கிறீங்க, நான் அடிச்ச காமெடி சிரிக்கிறதா? தம்பி ரொம்ப தமாசா பேசுறீல, அவருக்கு ஒரு அப்ளாஸ் போடுவோமா? தம்பி என்ன பத்தி உங்களுக்கு தெரியல, தம்பி மறைவாகடா அண்ணே வெளிக்கிட்டு இழுத்து போடுப்பான் சார். 5 நிமிஷம் நடக்கும் சார், அதுவே 1 கிலோமீட்டர் சார். ஆட்டிக்கிற அடியில தார தப்பட்டை எல்லாம் கிழிச்சு தொங்க போகுது. என்ன பங்காளிகளா, சும்மா பைசகளை தொழிக்க விடலாமா? இதெல்லாம் யாரு நினைச்சேன் சார்? எல்லாம் ராஜபாளையம். ஆதார் கார்டுலாம் வாங்கி பார்த்துட்டேன், எல்லாரும் முடிஞ்சு வேற மாதிரி தான் இருக்கு. இல்ல, என்னோட சொந்த வந்தங்க பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் மாமன் மைத்துனன் அத்தை. அத்தையா? புரியலையே. என்ன சார் சிட்டிசன் படத்துல ஒரு டைலாக் சார்? இவங்க அத்திப்பட்டி கிராமம் கிடையாது சார், ராஜபாளையம் ஊர் சார். என்ன நினைச்சிட்டு கலெக்டரா? செலுசில் வாங்கி கொடுங்க சார். அப்படின்னா கேவிஸ் கேன் ஒரு புதுசா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கு சார். நீங்க பாருங்க, அத்தை மாமன் நீங்களே மேடம் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து நமக்காக போனா போட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நேரம். அவங்க பேர் என்ன சொல்லுங்க? அவங்க பேரு மகாலட்சுமி. மகாலட்சுமியா? மகாலட்சுமி மாதிரி சிரிக்கிறாங்க. மகாலட்சுமி முன்னாடி இருக்காங்க மேடம் தனலட்சுமி. அந்த தனலட்சுமி கில்லி படத்துல சொல்லோ தனலட்சுமியா சாமிடா அவங்களா? அவங்க பக்கத்துல இருக்காங்களே குட்டி பாப்பா, இவங்க தைரியலட்சுமி. தைரியலட்சுமியா? என்ன சார் எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட சொந்த பந்தங்க தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வண்டி எடுத்துட்டு அப்படியே கைகள் அகஸ்டேன் இங்க சார் தெரியாது, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது சார். அது போதும். வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருந்தேன், நடக்க படாக்க. அப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி இங்கிற விழா நடக்குது ராஜபாளையம்ல அப்படின்னு. வண்டி ஓரமா சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு டக்குனு உள்ள வந்து பார்த்தேன், இவ்வளவு மக்கள் இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு உன்னோட சொல்லிக்கிறேன், நம்ம கூட இருக்கிற நம்ம நல்லா பார்த்துட்டா நம்ம மேல இருக்கிறவன் நம்மள ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். எனக்கு பின்னாடி ராஜபாளையம் மக்களே இருக்காங்க. இப்ப சொல்ற எஸ், எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்களோ அவ்வளவு ஹாப்பியா கை தட்டிங்கன்னா அப்பா பரவாயில்லடா, நம்ம கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்கோம், நம்ம ஹாப்பி ஆயிடுவோம். நல்ல ரசிப்பு தன்மை உள்ள மக்கள் ராஜபாளையத்துல இருக்காங்க, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஆமா, தலைவர் செயல சொல்லணும் அப்படின்னா கண்ணுங்களா இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். இது மெயின் பிக்சர் இல்லாத டான்ஸ், பாட்டு, மிமிக்ரி, பாப்பா லக்கி டிராட சும்மா உள்ள எடுத்து வச்சிருக்கோம். சுதா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஜாலியா உட்கார்ந்து ஷோ என்ஜாய் பண்ணுங்க. சும்மா இந்த ராஜபாளையம் இந்த விழாவை சும்மா தெரிக்க விடுவா. Thank you TSK, thank you TSK.